ஆப்பனூர் கிராம பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களே, பந்தய மாட்டு வீரர்களே, மரியாதைக்குரிய ரேஸ் மாட்டு உறவின் முறை தலைவர்களே, மரியாதைக்குரிய காவல்துறை உதவி ஆய்வாளர், எனது உடன்பிறந்த சகோதரர் அவர்களே, காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகம் மகமாயி நாடகம் இப்போது எங்கு பார்த்தாலும் இந்த நாடகம்தான் நல்லா இருக்கிறது. அந்த நாடகத்தை நல்ல முறையில் பார்த்து குறையில்லாமல் பார்த்து போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்கள் ஆடவோ பாடவோ எந்த குறையும் இருந்தாலும் உங்களை போலீஸு உடனடியாக இல்லாமல் உங்களை தூக்கி கொண்டு போய்விடுவார்கள். அதனால் நல்ல முறையில் இந்த நாடகத்திற்கு அனுமதி கொடுத்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ 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 அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலன்றி உணர வைத்தாய் தேவி, இகில் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவனில் இன்று குளிர வைத்தாய் தாயே, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்று உணர வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்று உணர வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈன்றவ நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், ஈன்றவ நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், ஊமையில் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஒளி தந்து மொழி தந்து பொருள் தந்தாய், ஒளி தந்து மொழி தந்து பொருள் தந்தாய், பூந்தாரை இசை தந்து உயர வைத்தாய் தேவி, தொக்க வைத்து புகை சாத்த வைத்து அறிவூட்டினோடு உயர் ஆற்றல் தந்தென்னை, அரியன் கலியன் கலைஞன் நிவனன அருளும் தமிழும் தகலும் கடலன, கற்றவரும் கொற்றவரும் முட்டிய வாய்ந்தவரும் நித்தனித்த போதரை நனவுடன் தந்திருவா, உற்றா சுற்ற உறவினர் யானை சேனை பாடுகிறன் வேந்து, கட்டும் பட்டை நீக்கியவாணி பலரும் புகழ்ந்தாக்கியவாணி, தாய்லாம் பிள்ளைகள் வாயிலான உண்மையில் ஆயிரங்களாக வாய்ப்பு தந்த செல்வி, அன்னை உன்னை சரணமடைந்தே தேவி.
ஹலோ 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 முந்தி முந்தி விநாயகரே முப்பத்து முக்கோடி தேவர்களே தேவரையா பாட்டு நாலு மதை கேட்டு தேவரையா நம்ம தேவரையா பாட்டு அதனாலு மலை கேட்டு தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை பாட்டு தேவரையா நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு நம்ம தேவரையா போல இங்குதான் உலகத்திலே யாரும் இல்லையே நம்ம தேவரையை போல இங்குதான் நம்ம உலகத்திலே யாரும் இல்லையே நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு சொல்லி வரமும் வந்தாரே நம்ம தேவரையா பேச வச்சாரே நல்ல பாட சொல்லி வரமும் வந்தாரே நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை பாட்டு நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு காவிரியாறு எந்த காலத்திலும் வத்தாது தேவரையா பேரு அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு இந்த அகில உலகமே போற்றுகின்ற தலைவர் யாரு எங்கள் தெய்வீக திருமகள் தேவரையா என்று கூறு எங்கள் தெய்வீக
திருமகள் தேவரையா என்று கூறு. காலம் கடந்து ஓடுது பார்த்தாவிரி யாரு.
வாங்க 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 ஐயா. வணக்கம் வாத்தியாரா, வாங்க வாத்தியாரா. அமைதி கற்க கசடர கற்பட்டே பொட்டிக்குள்ள விழுந்துக்கிட்டு யாரும் தூக்கிட்டு போயிடாமடா வியாபாரத்துக்கு. சூப்பர் மேல ஆரம்பியா பூரா இளந்தாரி பயில்கள். ஆல்ரவுண்ட் வாசிக்கும் ஜெயராம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடைப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. கொஞ்சம் கை தட்டினா நல்லா இருக்கும். துண்டை போட்டது ஏத்துக்கிட்டீங்கன்னு வாசிக்கும் பொன்னுமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடைப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. கை தட்டுங்க. ஆல்ரவுண்ட் வாசிக்கும் அழகர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடைப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. ஆல்ரவுண்ட் சூப்பரியா சீன் தாளம் வெற்றிவேல் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடைப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. ஒளி ஒளி அமைப்பு அரியவேல் ரோடிஸ் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். யூடியூப் சேனல் இருக்கும் 2 பேர் அண்ணே தங்கப்பாடி அண்ணன் 2 வாங்க, அண்ணன் ஆத்மனா 2 பேர் வாங்க. அதனைத் தொடர்ந்து காவல்துறை நண்பர்கள் அனைவருமே வாங்க, மேடைக்கு வாங்க. வாங்க காவல்துறை நண்பர்கள் வாங்க, மேடைக்கு வாங்க. இந்த நாடகத்தை
சீரன் சிறப்பு நடத்தி கொடுத்திய திரு ஏஜே ராஜசேகரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடைப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலில் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற வள்ளுவர் வாய்மொழி கிணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் அன்பாத்தான் ஆத்மநாதன் இருவருக்கும் மற்றும் ஒலிபெருக்கியை சேர்ந்த அரியவள் ஒலிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இந்த நாடகத்தினுடைய சிறந்ததொரு அமைப்பாளர் ஆகிய இந்த நாடக கலைஞர்களில் ஒருவரும் ஆகிய நமது திரு ஆப்பனூர் கண்டெடுத்த எனது அன்பு தம்பி நாடக அமைப்பாளர் ராஜசேகர் BA மியூசிக் டிப்ளமா மற்றும் நம்ம கலைஞர்களை உருவாக்குறதுக்காக வேண்டி இன்றைக்கு முதுகலத்தூரில் அருமையான ஒரு பயிற்சி பள்ளி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆமா, மகாகவி பாரதியார் பயிற்சி பள்ளி. ஆமா, சாயல்குடியிலும் அதனுடைய பிராஞ்சி முதுகலத்தூரிலும் எந்தெந்த கலைஞர் என்னென்ன பழக வேணுமோ படிக்கட்டும். பிள்ளைய படித்தாலுமே ஒரு வயலின் பழகணுமா, ஒரு வீணை வாசிக்கணுமா, ஒரு மிருதங்கம் பழகணுமா, ஒரு ஹார்மோனியம் வாசிக்கணுமா, ஒரு ஆல்ரவுண்டு கற்றுக்க வரணுமா, எந்த துறை உங்களுக்கு விரும்புதோ படித்த மாணவர்கள் 10th +2 காலேஜ் படிக்கிற மாணவர் யாராக இருந்தாலும் மகாகவி பாரதியார் பயிற்சி பள்ளிக்கூடம் எனது அன்பு தம்பி திரு ஆப்பனூர் கண்டெடுத்த நாடக அமைப்பாளர் ராஜசேகர் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அனைவரும் படித்துட்டு வேலை இல்லாதவர்கள், படிக்க முடியலை, நம்ம குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, நம்ம பிள்ளைகளால் கல்விக்க வைக்க முடியலைன்னா அன்பு தம்பி ராஜசேகரின் நாடகமும் அருமையான இயை பயிற்சி பெற்று எங்களை மாறி இந்த மேடையில் ஏற்றி கௌரவப்படுத்திக் கொள்கிறார் என்று அன்பு தம்பி ராஜசேகர் அவர்களுக்கும் பலர் மாலை அறிவித்து பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது உறவினர்கள் வாழும் இந்த அரியனாபுரத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன்மகனை சான்றோடு என கேட்டதாய் போல் அமைந்திருக்கின்ற எனது அன்பு தாய்மார்களுக்கும் இன்னைக்கு பப்புன்னு போட்டிருந்தது அன்பு மாப்பிள்ளை சூர்யா அவர்கள். அவருடைய தாயார் இறந்ததுனால காலையில் 6 மணிக்கு இறந்துட்டாங்க. நான் கடலுக்கு மாரியூர் கடலுக்கு போயிட்டு காலையில் மாலை போடுவோம்ட்டு வீட்டில் படுத்து கிடந்தேன், தூவி கிடந்தேன். எனது அன்பு தம்பி ராஜசேகர் அவர்களும் ஆமாம் ஏண்டா இந்த முகத்தை நிறைய அந்த மேடையில் பார்த்துட்டீங்க. ஆமாம், அது மாதிரி ரொம்ப சலிச்சிருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் வந்திருக்கேன். ஆமாம், கடலாடியில் 4 நாளை இந்த முகத்தையே பார்த்து அடாதா இல்லையா கொலை அத்துட்டாங்கடா. ஆமாம், அன்பு என்ன மாப்பிள்ளை சூர்யாவுக்காண்டி நான் வந்திருக்கேன். ஆமாம், புதிதல்ல, இந்த மேடையில் எத்தனையோ தடவை இந்த மேடையில் ஏற்றி என்னை கௌரவப்படுத்திய நமது அரியனாபுரம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தேசியமும் தெய்வீகமும் எனது இருகண்கள் என்று போட்டக்கூடிய 7வது சித்தராக திகழக்கூடிய தெய்வீக திருமணார் பசுமன் ஊனாம் உத்ராமலிங்க தேவருடைய இளைஞர் நற்பணிமன்றத்தைச் சேர்ந்த எனது அன்பு உள்ளங்களுக்கும் நாடகத்தை காண வந்திருக்கின்ற சுத்துவட்டார நாடக கலாரசி பெருமக்களுக்கும் காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் அன்பு தம்பி நாடக அமைப்பாளர் ராஜசேகர் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி 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 தம்பி நன்றி. ஆமா, கலையின் மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் ஒளிபெருக்கி பிடித்தான் அமைக்க சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற நமது அரியவள் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னி செத்து கீதம் பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அனுமதி அளித்து இந்த அரியனாபுரம் கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடக கலைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாடகத்துக்கு அனுமதி அளித்தது யார் மாப்பிள்ள? காவல்துறை அதிகாரி. ஆமா, முதல் இடத்தில் ஸ்காட்லாந்து, 2வது இடத்தில் நமது தமிழ்நாட்டு காவல்துறை. ஏண்டா எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும் பொண்ணுமணி 8 மணி நேரம் தான் டியூட்டி. ஆனா 24 மணி நேரமும் ஒரு துறை வேலை செய்தென்றால் அது காவல்துறை ஒன்றுதான். இரவென்று பாராமல், பகல் என்று பாராமல், மழை என்று பாராமல், வெயில் என்று பாராமல் உழைக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திருப்பி கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் அவங்கள வச்சுதான் பண்ணாங்க. ஆமா, ஏண்டா இந்திய நாட்டின் முதுகெலும்பு ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு இல்லைன்னா உட்காரவும் முடியாது, எந்திரிக்க முடியாது, சல்லி வத்தியவும் முடியாது.
ஆமா தண்டுவாட அடிபட்டு யூடியூப் எடுக்க முடியாது. இப்படியே தெரியணும் செம்மனறிஞ்சு மாறிமுத்து மாதிரி. அப்ப மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படியோ அதே மாதிரி இந்திய நாட்டுக்கு விவசாயம் ஒரு முதுகெலும்பு. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இதை ஏன் சொல்றேன் ஜெயரமேஷ், அவங்க எல்லாம் சேத்துல காலை வச்சா சாப்பாட்டுல நம்ம எல்லாம் சோத்துல கைய வைக்க முடியும். ஆமா காலையில பேஞ்ச மேல இப்ப பேஞ்ச எப்பவுமே நம்ம மலையோட தான் அந்த அரியனாபுரத்துக்கு வருவோம். ஆமா மகமாயி நாடகம்லாம் சேத்துக்குள்ளதான் ஆடி இருக்கோம். அந்த நாடகத்தை ஞாபகத்துலதான் எனக்கு அப்பா வேணுமா மாமா வேணுமான்னு தெரியல, மகமாயின்னு சொல்லிட்டாரு தெரியாம. ஆமா வள்ளியரோட நாடகம். ஆகையினாலதான் சொல்றேன் சேத்துல காலை வச்சாதான் நம்ம எல்லாம் சோத்துல கைய வைக்க முடியும். நாங்க கால் வச்ச இடம் எப்ப மழை பெஞ்சிருக்கு பெய்யாது, காலையில தான் பெய்யும். நாடு செழிக்கு நல்ல மழை பெய்யும் ஜெயரமேஷ் பாடின உடனே ஊருணி பெருகிடும். ஆகையினாலே மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் அன்பு தம்பி ராஜசேகர் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா மச்சான் வேற சொல்லிட்டாரு எப்படி இன்னைக்கு ஆட்டம் பிரிச்சு விட்டுறணும். ஆமா ஆமா நான் ஆடிடுவேன், நீங்க தூங்கிடாதே தயவு செய்து. அதெல்லாம் தூங்க மாட்டாரு. ஆமா ஒரு நாடகம் சிறப்பா இருக்கா யார் காரணம்? மாப்பிள்ள அழகரு மக்கள் ரசிகர்களை வச்சு தான் நடிக்கிறோம். நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு வைங்க நாங்க அமைதியா போய்கிட்டே இருப்போம். ஏண்டா கூத்தாடி கிழக்க வாப்பேன் கூலிக்கார மேற்க வாப்பேன். இது எதுக்கு சொல்றாங்க? கூத்தாடி எப்படி கிழக்க வாப்பேன் எங்களுக்கு இன்னும் ஒண்ணும் இல்ல, நான் மேக்கப் போட்டு வெளியில வந்துட்டேன். இப்பவே 35,000 சோலி முடிஞ்சுச்சு, இன்னும் ஒரு 15,000 உள்ள கிடக்கு. எங்களை வேலை ஏண்டா காலையில நான் சீட்டு காசு கட்டியே ஆகணும். ஆமா அண்ணா ஐயப்ப எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க காலையில தேங்காய். எப்படி எப்படி எனது அன்பு தம்பி ராஜசேகர். ஆமா அப்ப எங்களை வேலை வாங்குறது யாரை விட்டு இருக்கும்? உங்களை வச்சுட்டான். நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி யாரு? மக்கள் ரசிகர்கள் தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒவ்வொரு நடிகனையும் வேலை வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு அளவு நாங்க ஆர்வமா தொழில் பண்ணுவோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களை வச்சுதான் நாங்க என்று சொல்லிக்கொண்டு அதோட இந்த மாட்டு வந்து பந்தய வீரர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்ற காலம் 2026 பிறக்க போகுது. ஆமா உங்களுக்கு எல்லாம் அறுவடையும் தொடங்குது, எங்களுக்கு அறுவடை முடிஞ்சிருச்சு. இன்னும் தை பிறந்தாதான் எங்களுக்கு. ஆமா இசை கலைஞர்களை பாராட்டி தர்மர் ஐநாபுரம் இருப்பு வல்லநாடு அவர்கள் இசைக்கலைஞரை பாராட்டி 200 நன்கொடை கொடுத்தார் என்பதை பெரிய மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அண்ணன் அன்பளிப்பளித்த தர்மர் அண்ணா அவருக்கு நன்றி நன்றி. ஒரு நடிகை அன்பளிப்பு வாங்குறத விட இசைக்கலைஞர்களுக்கு கொடுத்த பாருங்க நீங்க தான் பெரிய புண்ணியமா. இசைக்கலைஞர்களை பாராட்டி மரியாதைக்குரிய அரியனாபுரம் மாநகரில் எடுத்த அன்பண்ணன் தர்மனர் அவர்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆகையினாலே எங்களது நாடகத்தை எவ்வாறு என்று பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கு உங்கள் செவியிலே எவ்வாறு கேட்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா பொறுமையுடன் இருந்திடுங்க, அன்பு சோதர சோதரிகளே வணக்கமுங்க. சொன்னா பொறுமையாக இருந்திடுங்க, நம்ம சோதர சோதரிகளே வணக்கமுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. இப்படி சீட்டி அடிக்காதீங்க, நடிகருக்கு தொந்தரவு செய்யாதீங்க. நல்ல பொறுப்புடனே இருந்து வெறி புறாமல் வரை தோக்கா பார்த்திடுங்க. முத்து முத்தா காற்றிருக்கு மாறி உள்ள நம்ம ஊரு இங்கே கூடியிருக்கு, நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருக்கு.
ஆமா. ஆரம்பம் நல்லா இருந்தாதான் முடிவு நல்லா இருக்கும். ஆமா. ஆரம்பம் தொங்கிருச்சுன்னு வைங்க, கடைசி வரைக்கும் தொங்க ஆரம்பிச்சிடும். அப்படி கம்ப்யூட்டர் உலகம், இன்டர்நெட் உலகம். அமெரிக்காவுல நடக்கிற செய்தியை எங்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்? அரியனாபுரத்துல செல்லுல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். யூடியூப். ஆமா, உலகத்தையே ஒரு உள்ளங்கையில அரைச்சு அடக்கிட்டான். ஆமா. யூடியூப், பேஸ்புக், வீடியோ கால். மாமா யூடியூப்ல எது கேட்டாலும் வருமா? எது கேட்டாலும் வரும். ஆமா, என்ன சாங்ஸ் கேட்டாலும் வரும், என்ன படம் கேட்டாலும் வரும். அதே மாதிரி ஜெயரமே செக்ஸ் வீடியோன்னு கேளு வரும். நீங்க கூட்டு பேசலே தெரியும்டா. சண்முகராஜா செக்ஸ். ஆமா ஆமா, ஆல்ரவுண்ட் காரி எஸ்பிஎஸ் அழகர் குதிரை. இப்படி இருக்கிற உலகத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்க. காரணம், உலகத்தில் அழியாத கலை கொண்டு இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாசாமிகளின் நாடக கலைதான். இன்றும் அழியாது, என்றும் அழியாது, என்றென்றைக்கும் அழியாது என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள், என்ன கண்ணப்பை ஒரு மாதிரி இருக்கு, என்ன காரியத்திற்காக வைத்திருக்கிறார் தெரிவித்துக் கொண்டு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் பாண்டிய சிவஸ்தலத்தில் 14ல் 4வது ஸ்தலமாகிய திரு ஆப்பனூர் அரியநாதபுரம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வில்வநாதம் ஸ்ரீ நொண்டி கருப்பணசாமி நாடகம் அளவு விமர்சையாக நடைபெறும். அனைவரும் காணவர்கள் நிகழும் விசுவாச வருடம், நிகழும் விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் சூத்திர மச்சம். நல்லா பாருங்கயா, நல்லா பாருங்கயா, கீழே கீழே பாருங்க நல்லா. என்னடா நின்சு, சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, எங்கேயோ பார்த்துட்டு வந்து இன்னும் சித்திரா சுக்லபட்சம், சுக்லபட்சம் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள். நாளைக்கு கார்த்திகை 1 பிறக்க போகுது. 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு மேற்படி கோவில் முன்பாக அமர்ந்துள்ள இந்த பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெற உள்ளது. ஆமா, நிறைய வீரபாண்டிய கட்டம் நாடகம் இந்த மேடையில். அதுக்கடுத்து மகமாயி. இந்த வள்ளி திருமண நாடகம் தாய்மார்களுக்கு குறிப்பா சொல்றேன், எதுக்காக போடுறாங்க தெரிஞ்சுக்கணும். ஆமா, இந்த வள்ளி திருமணத்துடைய சிறப்பு அம்சம் நமது தமிழர்களை எப்படி உச்சரிப்பு, தமிழர்கள் எந்த கடவுளை வணங்குகிறோம் தெரியுமா? தமிழுக்கு உரிய கடவுள் நமது முருகப்பெருமான் தான். அதே மாதிரி பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா தினந்தோறும் வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் நமது திருச்செந்தூர் கண்டெடுத்த முருகப்பெருமான் தான். என்ன காரணம் என்ன தெரியுமா? அமெரிக்கா ஐநா சபையில 5000 மொழிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல சிறந்த மொழி எந்த மொழி என்றால் நாம் பேசுகின்ற தமிழ் மொழி தான் சிறந்த மொழி என்று அமெரிக்கா ஐநா சபையை தேர்ந்தெடுத்ததாக. அதனாலதான் முண்டாசு கட்டிய பாரதியார் பாடினாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதங்கு காண முட்டான். இப்ப தமிழ எங்க உருப்படியா பேசுறேன்? யாரு பேசுற? யாரும் இல்ல. போன வாரம் மெட்ராஸ் போயிருந்தேன். எதுக்கு? செயற்குழுக்கு. ஆமா, காமராஜ் அரங்கத்தில் நடந்துச்சு. ஆமா, அந்த செயற்குழுக்கு போறதுக்காக வேண்டி ஒரு ஆட்டோ கார்ட்ட அட்ரஸ் கேட்டேன். சரி தம்பி, இது மாதிரி அந்த அரங்கத்துக்கு போகணும், வழி தெரியல, ஆட்டோல ஏறுங்கன்னே சொல்றேன்ட்டு தமிழ ஒழுங்கா பேசலாம்ல. எங்க காமராஜ் அரங்கத்துக்கா தம்பி? வாத்தா லெப்ட்ல போய், வாத்தா ஸ்ட்ரைட்ல போய், வாத்தா ரைட்ல போ. ஒரு அட்ரஸுக்கு 50 வாத்தா போடுறேன். அதே தமிழ் கோயம்புத்தூர்ல எப்படி ஏனுங்க இப்படிதான் வந்தீங்களாக்க சாப்பிட்டு போட்டுட்டு போறீங்களா என்ற அமுனிய சின்னியம்பாளையத்துல. ஐயோ, மேட்டுப்பாளையம் சின்னியம்பாளையம் 2 இப்படி கொள்ளு வாங்கி போட்டு கொடுத்து போட்டு பார்த்து போட்டு போங்க. இது பூரா கோயம்புத்தூர் பாஷை. கொஞ்சம் திருநெல்வேலி, நம்ம முத்துமுரிய வந்திருக்கான்ல, அங்கிட்டு போயிட்டா, அந்த ஏரியா போயிட்டா. எப்படி ஏலே ஏ காப்பி சாப்பிடுதா ஏ துட்டு நாந்தாரம்ல பிறகு ஊம்பாட்டுக்கு விலை என்னது? ஓம்பாட்டுக்கு பிறகு கையை தரிச்சு விடுவேன், கையை வெட்டி விடுவாங்க அப்படின்றது. இது பூரா அங்க பூரா ஏழை. ஆமா, இன்னும் ஒரு தமிழ் இருக்கு உசிலம்பட்டி பக்கம். எப்படி கல்லர் அள்ளிடுவாங்க. நாடக மேடையில நான் வந்து நின்ற உடனே எனக்கு ஒரு வசனம் வரும். எப்படி? டேய் நொக்கால ஒல்லி கோமாளி ஒழுங்கா ஆட்டுறா, என்னைய நொக்காலிங்கிறாங்க. பெட்டிக்கார் எப்படியாப்பட்ட வாத்தியம் அவரை கிணிமினி பெட்டிக்காரா ஏறிக்கிட்டு மிதி இது போய் கிணிமினி பெட்டியான். மிருதங்கக்கார ஏன் கொட்டுக்கார நாயி அமிக்கிட்ட அடி. கொட்டுக்கார நாய்ங்க ராஜசேகர் தலையை கவர்றாங்க. இப்படி அங்க உசிலம்பட்டு. இன்னும் ஒரு தமிழ் இருக்கு ஜெயரமேஷ். எப்படி? தஞ்சாவூர் பக்கம் போயிட்டு அது வேற தமிழ். அது எப்படி தமிழ்ங்க? நம்ம அப்பா பத்த தாத்தா இருக்காருல்ல, ஐயா, அவர் வேட்டிக்குள்ள கட்டுவார்ல, அதுக்கு பேர் என்ன? கோமனா. கோமனா. ஆமா, அங்கிட்ட தஞ்சாவூர் பக்கம் பேரு பேரு எப்படி? என்ன பேரு? ஆமா, பேத்தியை கூப்பிட்டு அடிய கற்பாயி அந்த கொடியில கிடக்கிற தண்டு தாங்கி எடுத்துட்டு வா. கோமனத்துக்கு பேரு தண்டு தாங்கி.
கொஞ்சம் தள்ளி போயிருங்களேன். ஏபுள்ள அந்த தடி தாங்கி எடுத்துட்டு வா. அடிதாங்கியா? அந்த தண்டியை தாங்குதியா? தாங்குது. இப்படி நாடுகள் தோறும் பாசைகள் வேறு வச்சுனேன். அப்ப தமிழ் கடவுள் யார் என்று கேட்டால் முருகப்பெருமான் தான். இன்னைக்கு மதுரையில் சொக்கனுக்கு மீனாட்சிக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. அரியநாதபுரத்துல இருந்து 20,000 ரூபாய்க்கு வேன் பிடிச்சு பார்க்க போறோம். ஆமா. ஆனா இன்னைக்கு அரியநாதபுரத்தில் நடக்கவிருக்கும் முருகனுக்கு வள்ளிக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம் திருக்கல்யாணம் தான். அதே கல்யாணம் தான். இந்த கல்யாணத்தை குறிப்பிட்டு எனக்கு பூரா எனது அன்பு சொந்தக்காரங்க தான் உட்கார்ந்துருப்பேன். முருகன் வள்ளி மாலை மாத்த தொட்டிக்கு இருந்து நீங்க குலவை ஓட்டு வாழ்த்திட்டு போனீங்கடா முருகன் அத்தனை செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாதுண்ணா. நம்ம உடம்புல நோயும் வராது. ஆமா. அத்தனை செல்வங்களும் வந்து கிடைக்கும். ஆமா. இல்ல நான் பப்புன் டான்ஸை பார்த்துட்டு எந்திரிச்சு போவேன்னு போனேங்கடா நொண்டி கருப்பண சாமிக்கு பொதுவா சொல்றேன் வகுத்தால ஓடிரும். இந்த அரியாரம் பூசி சொல்றேன் பலிக்கும். ஏன் சொன்னாங்க சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது? எதனால? அந்த காலத்துல நம்ம அப்பத்தா காலத்துல அஞ்சரை தட்டுன்னு ஒண்ணு இருக்கும். ஆமா. இந்த அஞ்சரை தட்டுல 3 மருந்து இருக்கும். சுக்கு, மிளகு, தித்திலிப்பு. திப்பிலி 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 திப்பிலி. இது 3மே அரிய வகை மருந்தியா? ஆமா. இப்ப காட்டுல வேலைக்கு போயிட்டு வருவாங்கல்ல, ஆமா. தண்ணி வாச்சிட்டு நாத்து நட்டுட்டு ஆமா. வரப்பு வெட்டிட்டு வருவாங்கல்ல, இவங்களுக்கு மருத்துவமனைக்கு உடம்பு வலிச்சோன்னா மருத்துவமனைக்கு கூட்டி போக மாட்டாங்க. ஓஹோ. என்ன பார்த்தா ஆத்தா என்ன செய்யும் தெரியுமா? அந்த பச்சை சேலை உடுத்தி உட்காந்துருக்குவாரு. ஆமா. உடம்பு வலிச்ச உடனே இந்த 3 மருந்தை எடுத்து போட்டு அம்மியில எப்படி அரைக்க, எப்படி அந்த கொலவைய புடிச்சு அரைச்சு அரைச்சு அடுப்புல சுடுதண்ணிய வச்சு இந்த 3 மருந்தையும் போட்டு ஒரு ஆத்தி அப்படி கணவர் கையில கொடுத்துட்டா அந்த மருந்தை சாப்பிட்ட உடனே அப்படியே உடம்பு வலி விட்டுரும். ஆமா. இந்த சுக்கு, மிளகு, திப்பிலிய போட்டுதான் அன்னைக்கு பெட்டி கடையில வித்தாங்க 5 அலுப்பு மருந்துன்னு. இன்னைக்கு காண அந்த அலுப்பு மருந்தையே. வயிறு வலிச்சிருச்சுன்னா உடனே பெட்டி கடையில போய் என்னது வாங்காதுமா? என்ன வாங்குவாங்க? சிஞ்சர்னு ஒண்ணு இருக்கு, சிஞ்சர் மஞ்சள் கலர்ல. ஆமா ஆமா. அதெல்லாம் எல்லாமே அடிபட்டு போச்சு. அதே மாதிரிதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாதுன்னு சொல்லிக்கொண்டு விடிய வரைக்கும் இந்த நாடகத்தை முழுமையாக இருந்து இன்னொன்னு இந்த கல்யாணத்தை முழுசா இருந்து பார்த்தீங்கடா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் உடனே கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவங்களுக்கு, கல்யாணம் ஆன பெண்களுக்கு உடனே டைவர்ஸ் ஆகாது. அருமையான முருகை மாதிரி அழகான குழந்தை பிறக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பிசை வேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் தென்னாட்டு கலைமகன் என்று போட்டப்படுகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நடிப்பு சக்கரவர்த்தி நமது பூதலபுரத்தை சேர்ந்த எம் முத்துமுருகன் அவர்கள் இவர்களிடையே வேடம் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடும் பைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில், மேடையில் பிராணங்களை தெள்ள தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய தன் இனிய காணத்தால் உங்கள் செவியில் எல்லாம் குளிர் வைக்க வைக்கக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி பாத்திமனூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாநகரம் அடுத்த KS மல்லிகாதேவி அவர்கள் இவர்களிடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை சொற்போர் முரசு, நாதகான இசை சொருபமணி, முருகனுக்கு வள்ளிக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடத்திய ஆவேன் என்று ஒத்த இன்னொரு காலம் எங்க வாடகை விட்டாரு, வெளியில போக முடியல, வதியா இருக்கான், பிடிவாதமா இருக்காரு. உங்கள் அபிமான நட்சத்திரம் நாட்டு நடைமுறை கருத்துக்களையும் புராணங்களையும் தெள்ள தெளிவாக தமிழன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இந்த மேடையில் முழங்கக்கூடிய திருமுருக கிருபானந்த வாரியாரிடம் விருது பெற்று நாடகத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்து வருகின்ற அன்பு அண்ணன் நமது அறந்தாங்கி அருகாமையில் உள்ள வீரமங்கலம் மாநகரம் எடுத்த எல் கவிராஜ் அவர்கள் இவர்களில் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாகவும் தேலக்கூடிய வண்டி செட்டுக்கு போயிருச்சு, பக்க பலமாக தேலக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, அந்த மொட்டையில கொஞ்சம் சந்தனத்தையாவது தடவினான்னு மாமா அந்த சிலையை எப்ப எடுப்பீங்க? உங்கள் அபிமான நட்சத்திரம் வெங்கல குரலோன் தெய்வீக திருமணார் போலை தென்னக மேடை எங்க வெற்றி பரிசு வெட்டி வருகின்ற அன்பு தம்பி திருப்பவனம் அருகாமையில் உள்ள சுள்ளங்குடி மாநகரம் அடுத்த ஏ ஜெய ரமேஷ் அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியம் அன்பின்பார். ஊரு திரண்டிருச்சு இங்கே, ஒற்றுமையாயிருச்சு ஒற்றுமையும் ஆயிருச்சு.
கருப்பன் வாசலிலே குங்கும பொட்டலகி நம்ம நொண்டி கருப்பன் வாசலிலே குங்கும பொட்டலகி கேட்டவர்க்கு கேட்டபடி கேட்டவர்க்கு கருப்பே கேட்டவர்க்கு கேட்டபடி கேட்டவரும் தந்திடுவார் கேட்டவரும் தந்திடுவார் பிள்ளை வரம் கேட்பவர்க்கு கட்ட கட்டளை கருப்பே பிள்ளை வரம் கேட்பவர்க்கு கட்ட கட்டளை அவர் பிள்ளையாக பிறந்திடுவார் கருப்பே பிள்ளையாக பிறந்திடுவார் ஒரு இரண்டிருச்சு ஒற்றுமையாயிருச்சு ஒற்றுமையாயிருச்சு நாடு திரண்டிருச்சு கட்ட கட்டளகி இங்கே நாடு திரண்டிருச்சு கட்ட கட்டளகி நம்ம நொண்டி கற்பன் வாசலிலே குங்கும பொட்டலகி நம்ம நொண்டி கற்பன் வாசலிலே குங்கும பொட்டலகி நம்ம நொண்டி கற்பன் வாசலிலே குங்கும பொட்டலகி பலே பலே நன்றி நன்றி தாய்மாரெல்லாம் நல்லா கை தட்டுங்க நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை பதித்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் அன்பண்ணன் அரசகுலம் டிவி ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியனுமாகிய நமது ஆர்மிஸ் வாசிக்கும் அண்ணன் ஜெயரமேஷ் அவர்களுக்கு தர்மர் 500 ரூபாய் இருப்பு வல்லநாடு அவர்கள் 100 ரூபாய் நன்கொடையில் துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்க. அன்பளிப்பு அளித்த தர்மன் அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி. ஒரு 500 ரூபாய்க்கு மாற்றி வச்சுக்கோங்கய்யா, கொடுக்க முடியும் ஓயாமல் எடுக்க முடியாது. இந்த தர்றேன்டா உள்ள வந்துகிட்டு இருக்கு. நன்றி 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 அன்பளிப்பு அளித்த அண்ணன் அவருக்கு நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக அரசகுலம் மாநகர் என்றெடுத்த டிவி ஜெயம் அன்பு அண்ணன் அவர்களின் பிரதம சிஷியனுமாகிய ஆமா தம்பி இந்த தொழிலில் இன்னைக்கு நம்பர் 1 ஆனது காரணம் அவங்க அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. சிறு வயசுலேயே 2 பேருமே இறந்துட்டாங்க. தன்னுடைய விடாமுயற்சியினால இன்னைக்கு அண்ணன் ஜெயந்தனிடம் பயின்று இன்றைக்கு பொண்ணுமணி தான் வேணுங்கிற கேட்குற கிராமங்களில் கேட்குற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கிறான்னா காரணம் அவங்களுடைய விடாமுயற்சி. இந்த மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்து வருகின்ற மேலூர் அருகாமையில் உள்ள கூத்தப்பன்பட்டி மாநகர் என்றெடுத்த அன்பு மகன் KP பொன்னுமணி அவர்கள் இவர்களுடைய மிருதங்கள் தொப்பி நான் தபேலா.
மழை பெஞ்சு ஓஞ்சமா இருக்கணும். நன்றி. மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மாப்பிள்ளை காரியாவட்டி அருகாமையில் உள்ள தண்டியந்தலை சேர்ந்த தண்டியனேந்தல். சரி விடுங்க, நீங்க வேண்டா கடன் கொடுங்க. தண்டியந்தலை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை எஸ்பிஎஸ் அழகர் அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். வாலை அருமையான வாத்தியம். நம்பி ராஜசேகர் இசைக்கலைஞர்களை அருமையாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு. ஆமாம் எல்லாரும் வில்வநாதனையே நொண்டி கருப்பணசாமியை வேண்டிக்கங்க. இன்னைக்கு தம்பி வயசு 35 ஆக போது, கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகலைன்ட்டு ஒரு பொட்டை குதிரையை வாங்கி வளர்க்குறேன். அதை எடுத்து அவன் மயக்க வெம்பக்கமே சாணது இருக்க, பழைய துணி பருவமாக இருக்கும் இருக்க. பார்த்து செய்யுங்க மாப்பிள்ள. நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி தாளத்தை சேர்க்கும் அன்பு மரியாதைக்குரிய மாப்பிள்ளை நமது கடலாடி சந்தையில் பார்த்திருப்பீங்க பீக்கங்கா வியாபாரியுமாகிய இடைச்சூரணி மாட இரண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை வெற்றிவேல் அவர்கள். இவர்கள் மேல் தாய்மாரெல்லாம் சந்தைக்கு போனால் ஆளை பார்த்துக்குங்க. ஆமாம், காய் நல்ல காய் பூரா அடுத்த பிஞ்சியில் பிடுங்கி களவாண்டி தான் வைப்பேன். சொந்த பிஞ்ச காய் கிடையாது. வெற்றிவேல் அவர்கள் இவர்கள் சிச்சா மூடிட்டு முழிக்க முன்ன சீன கட்டி போடுவேன். அதே அவன் உள்ள சுறுசுறுப்பு. நன்றி. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்ல முடியும். உங்க பேரு யாருக்குங்க வேணும்? உங்க பேரு இந்த உலகத்துக்கே தெரியுமே. ஆமா, முக்கியமான ஆள் பேர். நல்லா கீழே பாருங்க, குனிஞ்சு பாருங்க. நல்லா பப்புனுக்காரங்க எல்லாம் பாவம் செஞ்சவங்கடா. ஏன்? உண்மையிலேயே பப்புனுக்காரங்க இந்த மைக் செட்டுக்காரங்களும் பாவம் செஞ்சவங்க. ஏன் அப்படி? ஆமா, எங்க வேற சொல்லையில மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரியா தான் தெரியும். அப்படிலாம் இல்லைங்கய்யா, முக்கியமான நானும் ஒரு பொட்டை குதிரையை வாங்கி வளர்த்துறேன். இங்க இருக்கா ஐயா? சரி, இந்த பொட்டை குதிரையை வளர்க்குறது சரி. சென்னைக்கு போடுறதுக்கெல்லாம் எப்படி என்ன என்னது? பொட்டை குதிரை மட்டும் இருந்தா என்ன பண்றது? ஒரு நாளைக்கு வா, ரூம் போட்டு சொல்லி தரேன். சரி. அதான் இவர் என்ன பண்றாருன்னு கேக்குறேன். அவரு கொள்ளு வைக்கிறாரு. அப்புறம் இந்த கோதுமை தவிடு. ஆமா, ஒரு நாள் ரெண்டும் காலியா போச்சு, படுத்து கிடந்திருக்கேன். தலைமுடிய மேஞ்சு விடுச்சு. நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்ன சிறு சிட்டு, செம்பவளம் மொட்டு. நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்துக்கொண்டு, நீனே ஒரு மொட்டு தானடா, அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நமது திருச்சுழி அருகாமையில் உள்ள தமிழ் பாடு ஒத்தபடை சேர்ந்த தரணிஸ்ரீ அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் அண்ட் காமி. அடி வெள்ளக்கார வேலாயே நீ கொள்ளக்கரியானாயே, அடி வெள்ளக்கார வேலாயே நீ கொள்ளக்கரியானாயே, உறவச்சே நெஞ்சம் நீ தொலைச்சே, உள்ளிருக்கும் இதயத்தை தீரெடுத்துட்ட, உன் விழி என்ன ஈட்டியோ அது உருவி பாயுதே, சலம் போட வைக்குதே, அடி வெள்ளக்கார வேலாயே
பெண் என்றால் பேய் ஆமாங்கய்யா சூப்பர்யா. ஏண்டா ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை தலை நிமிந்து நடக்கிறது தலை குனிஞ்சு நடக்கிறது யாரைட்டு இருக்கு? பெண்களை வச்சுதான் உங்களை தான் இருக்கு. ஆமா. ஒரு வீட்டுல பெத்த தாய் இறந்துட்டா என்ன போயிரும் தெரியுமா? அறுசுவை உணவு போயிரும். தார மனைவி இறந்துட்டா சகலமும் போயிரும். கடலாடி பஸ் ஸ்டாண்ட்ல ஓஹோன்னு தெரிய வேண்டியதான். அப்ப மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இறைவன் கொடுத்த வரம். எப்பவுமே மனைவி சொல்லே மந்திரம்னா. எல்லாரும் இன்னைக்கு ஆண்கள் நம்ம 500 ரூபாய் சம்பாரிச்சு ஆட்ட கொடுப்போம், நம்ம மனைவிட்ட கொடுப்போம். அந்த 500 1000 ஆக்குறது யாரு? என்ன பெத்தார்ப்பு தாய்மார்கள் சகோதரிகள் தான். ஆமா. அந்த 1000 கொடுத்தா 2000 ஆக்குறது யாரு? பெண்கள் தான். நீங்க தான். ஆமா. இப்படி உங்களை பெருமையா பேசிக்கிட்டு வர்றேன். இன்னைக்கு பூரா தெருவுக்கு குழு சேர்த்து லோன்காரர்கிட்ட காசை பூரா கொடுத்துட்றேன். இவன் உழைச்சு ஓடா தேயிறேன். ஆமா. விடிவெள்ளி லோனுண்டு ஒண்ணு. ஆமா. ஆசீர்வாத லோனுண்டு ஒண்ணு இருக்கு. இன்னொரு லோன் எல்என்டி லோனுண்டு ஒரு லோன். ஆமா. அதெல்லாம் எப்படின்னு கேக்குறான். ஆசீர்வாத லோனுடா சேரமேஸ். லோன் வாங்க தொட்டிக்கு மேனேஜரை புருஷன் பொண்டாட்டி அப்படி கும்பிடுறது. வாங்க சார், எந்த பேங்க்ல இருந்து வர்றீங்க? மேனேஜர் சார் வாங்க, ஒரு ஃபேண்டா சாப்பிடுங்களே, ஃபேண்டா கலர் ஒரு புரு காபி சாப்பிடுங்களே. ரொம்ப கெஞ்சுவாங்க. ரொம்ப கெஞ்சுறது. லோன் வாங்கின உடனே மேனேஜர் இவங்களை கும்பிடுவேன். எப்படி? தேதி ஒன்னாச்சு எப்படா கட்ட போற லோனை உங்க ஆள்ல கும்பிட்டு சிச்சுக்காங்க. இது வந்து ஆசீர்வாத லோன். விடிவெள்ளி லோன் ஒரு லோன். அது எப்படி வாத்தியாரே? அது ஏன் அந்த பேர் வச்சாங்க? ஏன் அப்படி? விடியறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல படுத்து கிடப்பேன். ஆஹா. இன்னைக்கெல்லாம் கோட்டமேட்ல ஒருத்தன் வந்துட்டேன் பேண்ட் சட்டையோட. என் பொண்டாட்டி வரைய லூசு முண்டையா இருப்பா இருக்க. ஓஹோ. லோன்டா போதும். ஓஹோ. அடியே இருளாயி மூக்கா எல்லாரும் வாங்கடி பேங்க்ல இருந்து ஆள் வந்திருக்கு. அவன் தாயில் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன். அவளை போட்டு மொச்சிட்டாங்க. வேணாம், தயவு செய்து உங்க காலில் கும்பிட்டு சொல்றேன். இந்த ஆமா லோன் மட்டும் போடாதீங்க, அரசாங்கத்திட்ட கடன்படக்கூடாது. வேணா லோன் வாங்குங்க, வேணான்னு சொல்லல. நம்ம வீட்டுக்காரர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாரா, 500 ரூபாய்க்கு லோன் போடுங்க. 500 ரூபாய் சம்பாதிக்கிறாரா, 250 ரூபாய்க்கு லோன் போடுங்க. லோன் வாங்குற அன்னைக்கு ஆத்தாடி இந்த குழு தலைவி இருந்தா யார் இருந்தா கோச்சுக்கிறாங்க. இந்த குழு தலைவி எப்படி லோன் வாங்குற அன்னைக்கு இந்த ஹேண்ட்பேக்க போட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு 1 மாசமா குளிச்சிருக்காது அந்த லூசு முண்டை. அன்னைக்கு குளிச்சு மஞ்ச பூசி அடே அப்பா புருஷனும் பொண்டாட்டி என்னமோ தாலி விசேஷத்துக்கு போறது மாதிரி பவுடர் அடிச்சு அன்னைக்கு எப்படி கொஞ்சம் தெரியுமா? முன்னாடி எல்லாம் எத்து பல்லு முண்டேன்னு இருப்பேன். அன்னைக்கு பார்த்தா டார்லிங் எந்திரா செல்லாம், இன்னைக்கு என்னடா ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்க. அதானே அந்த 2 லட்சத்தை காலி பண்ற காட்டி வாடா செல்லாம். மேனேஜர் வந்துருவார் 10 o'clock. இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க. 10 o'clock ஆச்சு. இவங்க குழு தலைவி கிளம்பின உடனே இவங்க இந்த லோன் வாங்குறவங்க இவங்க பூரா குரூப் சேலை இவங்க கிளம்பிடுவாங்க. கிளம்பி பேங்க்ல போய் லோன் வாங்கிட்டு 45 கையெழுத்த வாங்குவாங்க. வாங்கிட்டு லோன் 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இந்த குரூப் சேலை உடுத்துனதெல்லாம் வீட்டுக்கு வந்துடும். சரி. இந்த குழு தலைவியும் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி டவுனுக்குள்ள கிளம்பிடுவாங்க. போய் கிளம்பி புருஷனுக்கு ஒரு 5 சாரதி வேட்டி, இவங்களுக்கு பட்டு சேலை, 4 பூனம் சேலை. அடே அப்பா பிள்ளைய கறி சாப்பிடலங்க. 2 கிலோ ஆட்டுக்கறி எடுங்க, 2 கிலோ கோழிக்கறி எடுங்க. கறி எடுத்துட்டு வருவானா மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்கு? கறியை சும்மா சாப்பிட முடியுமா? அதானே. சரி போ, வீசாத சரக்கா ஒண்ணு வாங்கிக்க. பூரா இந்த எக்ஸ்பிரஸ் தான் சாப்பிட்டு இருப்பேன். அன்னைக்கு தாயில் காசு இருக்கான், பக்காடி லெமன் வாங்குவாங்க. வாங்கிட்டு வந்து வீட்டுல பார்த்தா சாப்பிட்டு 1 மாதத்துக்கு இட்லியும் சப்பாத்தியும் தடப்படலாம். அந்த தெருவே மணக்கு திண்டுக்கு மூச்சு பேண்ட் தள்ளிடுவேன். தேதி 1ஆம் தேதி ஆயிரும். ஆமா. காலையில 4 மணிக்கு இந்த குழு தலைவி சருக சட்டியில தண்ணி தொளிக்கணும். ஆமா. சாணியை கரைச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு இப்படி கதவை திறக்கும்ல, படியில ஒருத்தன் படுத்து கிடப்பேன். யார் அது? அவன் தான் விடிவெள்ளி லோனுக்காரன். இந்த தலைவி கேட்க, ஏப்பா யாரு? என்ன நோரா? நோலி மகளை நோனி அத்துப்பிடுவேன். தேதி 1 மரியாதையா லோனை கட்டு. அப்பத்தான் தெரியும் இந்த இட்லியும் சப்பாத்தியும் சாப்பிட்டது. அடே அப்பா, இதுக்கு தான் கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு. தயவு செய்து வேண்டாம். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க ஐயா. ஆமா, என்ன பத்த அன்பு தாய்மார்களே, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி போறவங்க எல்லாம் கை தூக்குங்க. என்ன பத்த ராசாத்தி சாமி கும்பிடவா போறியா? உங்க பொழப்பு வாட்ஸ்அப்ல வந்துருச்சு. எப்படி? 2000 ரூபாய் 3000 ரூபாய் பஸ்ஸுக்கு. ஆமா. வரி எதுக்கு கொடுத்து எங்க போகணும்?
கோயிலுக்கு சாமியை கும்பிட போறோம். ஆமா நம்ம புருஷன் நல்லா இருக்கணும், ஆமா நம்ம பிள்ளை குட்டிய நல்லா இருக்கணும். ஆமா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி எனக்கு எல்லா தொல்லையும் நீங்க தானே போகணும். ஆமா பஸ்ஸில் போகையில் வேப்பங்குலையை சொருவி இருக்கையில் ஆமா அந்த சேலையோட டிரைவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு குத்தாட்டம் போடலாமா? எப்படி ஆத்தாடி ஆஹா ஒரு எங்க ஒரு ஆட்டம் போடுங்க. ஒரு பெண்ணு ஆடி இருக்காயா அந்த அந்த வண்டியில ஏன் கொண்டாட்டி போனவையா? எப்படி எப்படி அப்படியே அந்த சேலையை வரிச்சு கட்டி கூப்பிட்டா ஓடி வருவாளா? யாத்தா குழம்பு போட்டு ஆடி வருவாளா? ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா? அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா, அல்லாக்காத கையல் வேற அலைக்கட்டுமா. ஒரு அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா, அக்காரங்க ஏழு பேத்தை அலைக்கட்டுமா. இந்த ஆட்டத்தை பார்த்துட்டு இவன் டிரைவர் லோக்காலி 250ல விடுறேன். ஆஹா அடிச்சு ஓடிக்கிட்டு மேல்மருவத்தூர் நெருங்கிருச்சு. இறங்கியாச்சு. பாட்டை மாத்திட்டாங்க. எப்படி? ஏ டிரைவர் நான் டிரைவர், நம்ம பஸ் டிரைவர். ஏ டிரைவர் நான் டிரைவர், நம்ம பஸ் டிரைவர். ஏ டிரைவர் நான் டிரைவர், ஓம் சக்தி டிரைவர். ஏ டிரைவர் பொண்ணுமணி டிரைவர் ஸ்டேரிங்கை விட்டுட்டு எந்திரிச்சு ஆட கிளம்பிட்டேன். அவன் குத்தாட்டம் போட கிளம்பிட்டான். பஸ் வெட்டுக்கடங்குள்ள வாஞ்சிருச்சு. ஐயப்பா ஒக்காலுக்கு ஒரு 15 9 போச்சு கிழிஞ்சது. எங்கயா இருக்காங்க இப்ப? தாயே மருத்துவமனையில் இருக்காங்கடா. கொச்சு கிழிச்சு தச்சிட்டாங்களா? உங்க டேய் அழுத்த வேண்டாம் அந்த இடத்துல, தயவு செய்து வேணாம்தே. அங்க போய் குத்தாட்டம். நான் உங்களை பேச வரல, ஆடுற பெண்களை பேச வர்றேன். ஆமா நம்ம சாமியை கும்பிட்டோமா, சாமி கும்பிட்ட பாதம் எங்க படணும்? அரியநாதபுரம் வீட்டில் பதிக்கணும். திருச்செந்தூர் போன பாதம் அரியநாதபுரம் வீட்டுக்கு வரணும். தைப்பூசத்துக்கு பழனி போனா வீட்டில் வந்து பாதம் பதிக்கணும். அங்கே குத்தாட்டம் போட்டீங்கன்னா நம்ம குடும்பம் குத்தாட்டம் போட்டுரும். தயவு செய்து வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வெயிட்டு மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெட்டி பரிசு வெட்டி வருகின்ற ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ அரியவல் ரேடியோஸ், இருப்பிடம் திரு ஆப்பனூர். ஆமா அதெல்லாம் ஆப்பனூர் அரியவலை சொல்லவே வேண்டியதில்லை. ஆமா ஆமா கடைசி வரைக்கும் நீயே உட்காந்துருப்பு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தண்ணியை போட்டு உட்காந்துராம அதெல்லாம் அடிக்க மாட்டாரு, அவர் அடிக்க மாட்டாரு. நல்ல ஊர்களில் கெடுத்துறாங்க. அதெல்லாம் உண்மைதான் உண்மை. ஆமா தயவு செய்து நீனே உட்காந்து சிரிச்ச முகத்தோடு இரு. அந்த பிள்ளை தரணிசி வரையில கொஞ்சம் ஏத்து, அப்பத்தான் அந்த பிள்ளை தனியா உன்னை கூப்பிட்டு ஏத்தும் வாயில. நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சிக்கரில் ஆழ்த்திக் கொண்டிருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன். நான் வளர்ந்ததே இந்த மண்ணில் பிறந்த எனது அன்பு ஆசான் திரு ஆப்பனூர் கண்டெடுத்த மூணா பாவலர் பால்சாமி தேவருடைய அன்பு சிஷ்ய பிள்ளை தான் அடியேன் சண்முகராஜா. இன்னைக்கு நான் பசியாமல் 30 வருஷமா அந்த நாடக உலகத்தில் இருக்கன்ன காரணம் நான் மட்டுமல்ல, அன்பண்ணன் சின்னவரவணி மாரிமுத்து எத்தனையோ மாணவர்களை உருவாக்கிய எனது அன்பு ஆசான் திரு ஆப்பனூர் மூணா பாவலர் பால்சாமி தேவரையா குடும்பத்தார்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெருமைக்கு சொல்லலை, இன்னைக்கு கோட்டமேட்டில் ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி இன்னைக்கு பசியாமல் கஞ்சி குடிக்கிறேன்டா காரணம் எனது அன்பு ஆசான் மூணா பாவலர் பால்சாமி தேவர். கார்த்திகை மாதம் நான் அவர் இறந்தது. இந்த கார்த்திகை மாதத்தில் எனது அன்பண்ணன் வில்வநாதன்ட்ட சொல்லியிருக்கேன், அவருக்கு ஒரு விழா எடுத்து கொண்டாட போகிறோம்னு பேசியிருக்கோம். கண்டிப்பாக விழா எடுப்போம். அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு கண்டிப்பாக திரு ஆப்பனூரிலே ஒரு நாடகம் நடக்கும் என்று இந்த மேடையில் கூறிவிட்டு, ஆமாம் எந்த நாடகமாக இருந்தாலும் நன்றி அந்த அன்பு ஆசானுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆமாம் அடியேன் சம்பகுலத்தைச் சேர்ந்த அடியேன் சண்முகராஜா பப்பு மற்றும் சேடி பரதேசியாக உங்கள் முன் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி 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 நன்றி. சொல்லுங்க ஐயா. தரணிக்கு பாடினீங்கல்ல, ஏன்டி லூசு முண்டை பாட சொல்ற ஐயா? அந்த பிள்ளைக்கு பாடுனா அம்மையின் சமயத்துல எங்களுக்கு 4 பேருக்கும் உதவுவேன், நீங்க உதவுவோம்னு சொல்லுங்க. இப்பவே பாடுறேன். பாம்பேல போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வரட்டுமா? உங்க சௌரியா. ஆடிய ஆட்டம் என்ன, என்ன கேடிய செல்வம் என்ன, வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை
முதல்ல இருந்து வர்றாங்கடா தங்கப்பாண்டி. நெஞ்சில் அடிக்கிறையா? அழுகாத எனக்கு முன்னாடி போயிருவிய. எல்லாரும் ஒரு நாளைக்கு அழுகத்தான் போறோம். முதல் சனிக்கிழமை நான் போனா மறு சனிக்கிழமை நீ வந்துருவேன். அடுத்த சனிக்கிழமை ஜெயரமேஷ் வந்துருவேன். அப்படி சொல்ல மாட்டேன், சொல்லித்தான் ஆகணும். எல்லாரும் இறக்கத்தான் போறோம். எல்லாத்துக்கும் மைக் செட் போட்டுட்டு கடைசியில என் தம்பி வருவேன். அங்கேயும் ஒரு மைக் செட்டை கட்டிடுவேன். அப்ப மனிதனுக்கு பிறப்பு என்பது போய் என்ன, இறப்பு தான் மெய். இறக்க போனாலும் சிறக்க போகணும். தான் வாழ பிறரை கெடுக்க கூடாது. இது அரியணா உரத்துல ஒருத்தர் 5 மாடி வீடு கட்டி வாழ்றாருன்னா எழுத்த வீட்டுக்காரர் என்ன நினைக்கணும்? ஜெயரமேஷ் அவர் மாதிரி அடுத்த வருஷம் 6 மாடி வீடு கட்டி வாழணும்னு நினைக்கிறவன் தான் மனுஷன் நினைக்கணும். 5 மாடி கட்டிட்டானே, புண்டா பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு கேரளாவில் போய் மந்திரிச்சிட்டு வந்து முட்டையை ஓதி வச்சு இவனை எப்படியாவது கூரை விட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை தேடாமல் புண்ணியத்தை தேடி எல்லாரும் நடக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு, ஆமா தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க விவசாயம் பார்த்தாலும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இல்ல பைனான்ஸ் பண்ணாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் நம்ம முன்னோர்கள் படிக்காட்டாலும் இளைய சமுதாயங்களை, இளைஞர்களை, நமது குழந்தைகளை படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டு, உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் என்று சொல்லிக்கொண்டு, இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று யாரை சொன்னேன்? 1 மணி 32 கிராமத்தை தனக்கென்று இல்லாமல் பிறருக்கென்று எழுதி கொடுத்தாரே, 7வது சித்தராக திகழக்கூடிய பசும்பொன் கண்டெடுத்த ஐயா திரு உ. முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். ஒரு கண்ணு ராமநாதபுரம் மாவட்டத்தில். அடுத்தபடியாக இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியா உள்ள இளைஞர்கள் எல்லாம் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று அமெரிக்காவை அதிர வைத்த ஏவுகணை நாயகன் ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்காரே டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2வது கண்ணு. இந்த 2 கண்ணுமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர். அப்ப என்ன செய்யணும்? அரியநாதபுரத்தில் 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸுக்கு போகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 1000 பேர் விவசாயியாக வேண்டும், 100 பேர் எங்களை போன்ற கலைஞர்களாக வேண்டும் சொல்லிக்கொண்டு, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த எனது அன்பு தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி, முறையாக கல்லூரியில் BA முடித்து, டிப்ளமா மியூசிக் கல்லூரியில் டிப்ளமா முடித்து, இன்றைக்கு சாயல்குடியில் மிக வளரும் கலைஞர்களை உருவாக்குவதற்காக வேண்டி மகாகவி பாரதியார் இசை பயிற்சி பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பி திரு ஆப்பனூர் மாநகர் என்றெடுத்த AJ ராஜசேகர் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய எந்த நாடகமாக இருந்தாலும் எனது அன்பு தம்பி ராஜசேகரை நாடுங்கள். சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவான்னு சொல்லிக்கொண்டு, சாப்பாடு தனலட்சுமி ஹோட்டல் முதுகுளத்தூர்ல அருமையான சாப்பாடு, சைவம் அசைவம் உணவளித்த அரியநாதபுரம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனைவர் வருக என வரவேற்கும் திரு ஆப்பனூர் அரியநாதபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாக வருக என வரவேற்று, நமது மறுநாள் கார்த்திகை 1ஆம் நாள் 17/11/2025 திங்கட்கிழமை காலை மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற இருப்பதால் அனைவரும் அந்த பந்தயத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை ஆரம்பிக்கிறோம். நன்றி. தெய்வீக திருமணார் புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்பணியை ஆரம்பிக்கிறோம். தென்மரவசிமையிலே தேவராண்ட பூமியிலே பாங்கான திருவிழாவா இந்த அரியநாதபுரம் கிராமத்திலே தென்மரவசிமையிலே பூமியிலே தென்மரவசிமையிலே தேவராண்ட பூமியிலே தென்மரவசிமையிலே தேவராண்ட பூமியிலே பாங்கான திருவிழாவா பாங்கான திருவிழா அரியநாதபுரம் கிராமத்திலே பார்த்திடணும் நம்ம பார்த்திடணும் பசும்பொன் தேவசிங்கத்தையே அந்த பண்பான பசும்பொன் நகரிலே
சிங்கத்தையே அந்த பண்பான பசுபோல் நகர்தனிலே நம்ம பார்த்திடணும் பசுபோல் தேவ சிங்கத்தையே அந்த பண்பான பசுபோல் நகர்தனிலே அந்த பண்பான பசுபோல் நகர்தனிலே நம்ம பார்த்திடணும் பசுமை தேவ சிங்கத்திலே அந்த பாண்டான நகரிலே காலை கருக்களிலே அமுதி நகர் கோட்டையிலே காலை கருக்களிலே கமுதி நகர் கோட்டையிலே காலை கருக்களிலே அமுதி நகர் கோட்டையிலே கல்லூரி மாணவர்கள் பசும்பொருள் தேவர் கல்லூரி மாணவர்கள் கலை நிகழ்ச்சி நடக்குது பார்த்திடணும் நம்ம பார்த்திடணும் பசும்பொருள் தேவர் சிங்கத்தையே அந்த பண்பான பசும்பொருள் நகர்தனிலே நம்ம பார்த்திடணும் பசுமை சிங்கத்தையே அந்த பசுமொன்னு நகரத்தின் சிங்கத்தையே ஐயகத்தில் தலைவர் இல்லை வாழ்ந்து மறைந்த தெய்வம் போல ஐயகத்தில் தலைவர் இல்லை வாழ்ந்து மறைந்த தெய்வம் போல பால் வாங்கி வாழணும் என்றால் வந்து வணக்கு பசும் போனிலே பால் வாங்கி வாழணும் என்றால் வந்து வணக்கு பசும் போனிலே பார்த்திடணும் நாம பார்த்திடணும் பசும் போட்டே சிங்கத்தையே அந்த பண்பான பசும் போ நகர்தனிலே நம்ம பார்த்திடணும் பசும் போல் தேவ சிங்கத்தையே அந்த பண்பான பசும் போ நகர்தனிலே தன்னானே கொட்டுங்கம்மா தங்க மகன் தேவருக்கு தன்னானே கொட்டுங்கம்மா தங்கரதே தேவருக்கு நீங்க முளைப்பாரி எடுத்திடுங்க நம்ம முக்கூலத்து சிங்கத்துக்கு இந்த நாடெல்லாம் போற்றுகின்ற நமது குல தெய்வத்துக்கு இந்த உலகமெல்லாம் போற்றுகின்ற உத்தமரா தேவருக்கு வாங்க 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 குரு பூசைக்கு வாங்க ஐயா வாங்க 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 குரு பூசைக்கு வாங்க நானே கொட்டுங்கம்மா பசும்பொன்னவே சிங்கத்துக்கு மலையில கோடி சனந்த கூடுது பசு கோடியிலே அங்கே வெட்ட வெயிலில வேகுது வாரு வேகமுள்ள தேத்தையும் கோடி வாழ்ந்தால் கோடி ஐயா கூடி வாழ்ந்தால் கோடி அந்த கோடி சனமும் கூடும் பசுமுனையா வாசல் அந்த பாதுகளும் வாசல் பசுமுனையா வாசல் அந்த பாதுகளும் வாசல் நானே கொட்டுங்கம்மா தங்க மகன் தேவருக்கு உழைப்பாரி எடுத்திடுங்க அந்த முக்கூலத்து தெய்வத்துக்கு அம்மா இந்த ராணி பெற்று எடுத்த இதய தெய்வமையா அந்த உக்க பாண்டிய தேவருக்கு உதித்த தங்கமையா நம்ம இந்த ராணி பெற்றெடுத்த இதய தெய்வமையா அந்த உக்கிரமான பெற்றெடுத்த உண்மை தெய்வமையா இந்த அப்பநாட்டு சீமை அகலும் போற்றும் சீமை இந்த அப்பநாட்டு சீமை இந்த அகிலம் போற்றும் சீமை வாங்க 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 குரு பூசைக்கு வாங்க ஐயா வாங்க 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 குரு பூசைக்கு வாங்க நானே கொட்டுக்கமா தங்க மகன் தேவருக்கு நீங்க உழைப்பாரி எடுத்திடுங்க அந்த முக்கூலத்து
முறையாக நமது கிராமத்தைச் சேர்ந்த அழுகல் என்ற மாரிமுத்து அவர்கள் கடவுள் அமைத்து வைத்த மேடை அந்த பாடலை பாடச் சொல்லி ரூபாய் 200 நன்கு எழுத்துள்ளார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அவர் கலைமணி தான் பாடுவார். அடுத்தபடியாக